திருவள்ளூரில் தனியார் வீட்டு கடன் வழங்கும் நிறுவன ஊழியரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆயில் மில் பகுதியில் இயங்கி வரும் பஹல் என்கிற நிறுவனத்தில் பணிபுரியும் தண்டலம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாரிடம் வீட்டுக்கடன் தவணை செலுத்துவதாக கூறி வரவழைத்து வயிறு, தலை, கழுத்து, கால் உள்ளிட்ட பகுதிகளில் மர்ம நபர் அரிவாளால் வெட்டியுள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பிரபு, என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அபு. திருவள்ளூர் கிளாம்பாக்கம் தண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் திருவள்ளூர் பகுதியில் உள்ள பிரபல பகல் பைனான்சியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வசூல் செய்யும் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் இவரது எண்ணிற்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் லோன் தவணை தருவதாக திருவள்ளூர் அடுத்த ஐசிஎம்ஆர் பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரும்படி அழைத்துள்ளார். அங்கு தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற அஜித்குமார் வீட்டில் உறவினர்கள் வந்துள்ளதாகவும் அதனால் 10 நிமிடங்களில் வீட்டுக்கு சென்று கடன் தொகையை கட்டிவிடுகிறேன் என கூறிய மர்ம நபருடன் அஜித்குமார் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சற்றும் எதிர்பாராத நிலையில் மர்ம நபர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தி எடுத்து அஜித்குமார் வயிறு, கை, கால், கழுத்து, தலை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனால் நிலை குலைந்த அஜித்குமார் தான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெட்டுக்காயங்களுடன் தான் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து தப்பித்து வந்த சிறிது தூரத்தில் மயங்கி ரோட்டிலேயே கீழே விழுந்த நிலையில் அருகில் அவ்வழியாக சென்றவர்கள் அஜித்குமாரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் அஜித்குமாருக்கு தலை, முதுகு, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 தையல்கள் போடப்பட்ட நிலையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது வாங்கிய லோனுக்காக தவணை கட்ட கோரி தொந்தரவு கொடுத்ததால் அவரை வரவழைத்து வெட்டியுள்ளனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் திருவள்ளூர் தாலுகா போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.